ராஜா கோலி என அன்புடன் அழைக்கப்படும் நம்முடைய விராட் கோலி அவர்களை பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பதவியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து அந்த பதவியில உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சைகள் ஆரம்பிச்சது, அங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சும்மா வரிசையா கிரிட்டு ஒரே சர்ச்சைகள் தான். கும்முன்னு போயிட்டு இருந்த நம்ம சம்மு, ஐயோ வச்சு கும்மு சம்முன்னு 2 நாளா, ஐயோ சரி ஓகே கம்முன்னு போயிட்டு இருந்த இந்தியா vs நியூசிலாந்து சீரிஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து ஜம்முன்னு ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஃபேன்ஸ், இந்த பக்கம் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ், 2 பேர் யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தா அதுக்கு வந்துட்டு நீங்க 2 என்னப்பா சண்டை போட்டுருக்கீங்க, நான் இருக்கேன்ல இங்க, எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் தப்பே இந்த மாதிரி நீங்க இப்ப சண்டை போடுறீங்கப்படா, அதுக்கு மொத்த காரணமோ நான் தான் தப்பே, எந்த வாழ்த்துக்களோ எனக்கே சொல்லுங்க தப்பே அப்படின்னு நம்மளுடைய கங்குலி இப்போ வந்து தலையை அப்படின்னு உள்ள விட்டு மாட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்படிப்பட்ட கங்குலி அவர்கள் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா 48 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இப்ப விராட் கோலி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா 48 மணி நேரமா, அதுல இருந்து ஒரு 46 குறைச்சுக்கோங்க, 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் தான் எனக்கு தெரிய வந்துச்சு.